வாழ்க வளமுடன்! அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவான பத்தி. இந்த சுக்கிர பகவான் எந்த கிரகத்து கூடய சேர்ந்திருந்தா, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல எப்படி மனைவி வாய்ப்பாங்க? அவங்க வேலைக்கு போவாங்களா? கோபக்காரங்களா? லட்சணமானவங்களா? குடும்பத்தோட அனுசரிச்சு போவாங்களா? இல்ல தனிக்குடித்தனம் போகும்னு சொல்லுவாங்களா? கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்களா? தனியார் வேலையில் இருப்பாங்களா? இப்படி பல கேள்விகளுக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்கிரனுடைய சேர்க்கை, கிரகச் சேர்க்கையை வச்சு பலன் சொல்ல முடியும். இப்படித்தான் அவங்களுக்கு மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ திருமணம் ஆகாதவங்க அவங்களோட ஜாதகத்துல இந்த கிரகங்கள் சேர்க்கை இருக்கு, நம்மளுக்கு இப்படித்தான் அமைவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். எப்படின்னா இன்னைக்கு ஜோதிட அறிவு எல்லாத்துக்குமே சமமாக தான் இருக்கு. யாரும் குறைபாடு சொல்லிட முடியாது. அதே சமயத்துல ஒரு தாய் தந்தை தன்னுடைய மகனுக்கு பார்க்குறாங்க. நம்மளுடைய மகனோட ஜாதகத்துல மனைவி எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுல இந்த கிரகச் சேர்க்கை இருந்தது அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய மருமகளாகட்டும், பையனுக்கு வரக்கூடிய மனைவி இந்த குணாம்சத்தோட இருப்பாங்க, இன்ன வேலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு. இது ஒரு நீண்ட பதிவு. ஏன்னா 9 கிரகத்தையும் சேர்க்கையும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு சேர்க்கை கட்டாயம் அந்த இடத்துக்கு இவங்க ஜாதகத்துல நம்மளுக்கு இருக்கும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். இந்த சுக்கிரன் பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, நல்ல ஆடம்பரமான சூழ்நிலை, நல்ல பெரிய பங்களா, காரு, இந்த பக்கம் ஒரு பெரிய எல்இடி டிவி, இந்த பக்கம் சோபா, இப்படி ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கை கொடுக்கறது தான் இந்த சுக்கிரன். மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் கூட, அதே சமயத்தில் சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம், அத்தை மகளை குறிக்கக்கூடிய கிரகம், மருமகளை குறிக்கக்கூடிய கிரகம். இன்னும் நிறைய காரகத்துவம் இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம மனைவியை மட்டும் எடுத்துக்கிறதுனால, அது எந்த கிரகத்தோடைய சுக்கிரன் எந்த கிரகத்தோட சேர்க்கை இருக்குதோ அந்த குணாம்சம் கொண்ட மனைவி அமைவாங்க ஒரு ஆணோட ஜாதகத்துக்கு. பெண்ணோட ஜாதகத்துக்கு இன்னொரு வீடியோ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஆணோட ஜாதகத்துக்கு மட்டும். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்குது ஒரு ஆணோட ஜாதகத்துல. இவங்க எப்படி மனைவி அமைவாங்கன்னா, அதிகாரமிக்க மனைவி அமைவாங்க. விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நம்மளுக்கு இவங்களுக்கு குறைவா இருக்கும். அதே சமயத்துல அரசு பணி அல்லது உயர் அந்தஸ்தில் உள்ள மனைவி, பதவியில் உள்ள மனைவி இவங்களுக்கு அமைவாங்க. இவங்களுடைய உறவு கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தை இல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு நிர்வாக திறமையும் ஒழுக்கமும் இருக்கும். இவங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பல பொறுப்புகளை கொடுத்துருக்கலாம். சரி, இப்போ சுக்கிரன் கூட சூரியனும் இருக்குது, சந்திரனும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னாக்கா, தூர தேசம் போய் அரசு பதவியில் இவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் வேலை செய்வாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய மனைவி தனது புகழுக்காகவும் கௌரவத்துக்காகவும் அதிக செலவு செய்வாங்க. வீட்டில் கணவனுடைய வீட்லேயும் சரி, அங்கே வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு சில தந்திரமான வேலைகளை இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கு. அவங்க கூட செவ்வாயும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதிகாரமும் பிடிவாதமும் சற்று ஒரு முன்கோபம் உள்ள மனைவி நம்மளுக்கு அமைவாங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை சகலத்தையும் தன்னோட கைக்கு வர்றதுக்கு இவங்க வந்து பிரியப்படுவாங்க, எடுத்துக்குவாங்க கூட. இப்போ சுக்கிரனும் சூரியனும் இருக்காங்க, அவங்க கூட புதன் சேர்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு சேர்க்கை. அதிகாரமும் சரி, அறிவும் சரி, மிகப்பெரிய அதிக அளவில் இருக்கக்கூடிய மனைவி இவங்களுக்கு வாய்க்கும். மனைவிக்கு வியாபார சிந்தனை உண்டு. ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பொருளாதாரத்தை ஈட்டலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். சுக்கிரன் சூரியன் கூட குரு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஒழுக்கம், பண்பாடு, பாரம்பரியம் மிக்க மனைவியாக இவங்களுக்கு வந்து அமைவாங்க. உயர்ந்த பதவியில் இருப்பாங்க இவங்களும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, உபதேசம் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. பதவியில் இருந்தாலும் கூட வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் சுய தொழில் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதுக்குண்டான முயற்சியில் இவங்க ஈடுபடுவாங்க. மனைவி சுதந்திரமான நிலையில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. குடும்பத்தில் உள்ள அனைவரும் இவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் மிக்கவளாக இருப்பாங்க. சுக்கிரன், சூரியன், குரு சேர்க்கை ஆணோட ஜாதகத்தில் இருக்கும்போது.
சுக்கிரன், சூரியன், சனி சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன், இது ஒரு சரியில்லாத சேர்க்கை. இந்த சேர்க்கை இருக்கிறது அவ்வளவு சாதகமா இல்ல. காரணம், கணவன் மனைவிக்குள்ள உறவு பகையா இருக்கும். ஒரு தாழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பாங்க இவங்க. ஒரு இடத்துக்கு ஒரு அடிமை தொழில், குறைவான சம்பளத்தில வேலை செய்யலாம். இந்த சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கை உடல்ல சில பலகீனத்த ஏற்படுத்திரும் மனைவிக்கு. அதுக்கு அடுத்தது சுக்கிரனும், சூரியனும் சேர்ந்திருந்து ராகு கூட இருந்துட்டாங்கன்னா, மனைவி கூட்டு குடும்பத்தில வாழ மாட்டாங்க. தனியா போறதுக்கே பிரியப்படுவாங்க. ஆனா தனியா போயிட்டாங்கனாக்கா, மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தோட வாழ்க்கைய மிக உச்சத்துக்கு போயிருவாங்க இவங்க. காரணம், ராகு எந்த ஒரு தன்மையும் பெருசு பண்ணக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறதுனால. இப்போ சூரியன், சுக்கிரன், கேது இந்த சேர்க்கையும் நம்மளுக்கு சரியா வராது. கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியா இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வீட்ல முதன்மையா நான் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க மனைவி. ஒருவேளை அது கிடைக்கலைன்னு வச்சுக்கங்களேன், விரக்தியும், பிரிவினையும் நம்மளுக்கு ஏற்பட்டு போகும். அதே சமயத்துல சிவபெருமான் மீது மிக பக்தி கொண்டவங்களா இவங்க இருக்கலாம். இந்த மாரி ஆண் ஜாதகத்துல இந்த மாரி இருந்தது அப்படின்னா, மனைவி சிவபெருமானுடைய மிகப்பெரிய தீவிரமான பக்தியா நம்மளுக்கு இருப்பாங்க. சரி, இப்போ சுக்கிரன், சந்திரன் மட்டும் இருக்குது. ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்காங்க. அப்படின்னா, இதுவும் ஒரு இடைஞ்சலான மத்தியமமான சேர்க்கை தான். எப்படின்னாக்கா, கணவன் மனைவிக்குள்ள பகை இருக்கும். அதிகமா பயணம் பண்றதுல இவங்களுக்கு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் அதிக செலவாளி. அதே சமயத்துல மருத்துவ செலவு இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி இடம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடம் பிடிக்கல, அந்த பக்கம் போயிரலாம். இல்ல வேற பக்கம் மாறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சலன புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில ஜாதகங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகுமான்னு கேட்பாங்க. இந்த மாரி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஒத்து போகாது. சில பிரச்சனைகள் நம்மளுக்கு கண்டிப்பா ஏற்படும். அடிக்கடி பயணங்கள், சுற்றுலாக்கள், ஹோட்டல்கள்ல உணவு அருந்துறது, இதெல்லாம் இவங்க விரும்புவாங்க. அத ஒரு பெருமையாவே நினைக்கக்கூடிய சேர்க்கை சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகம். இப்போ சுக்கிரன், சந்திரன் கூட ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்கிறார். அதுக்கூட சூரியனும் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பாரம்பரியத்திற்காகவும், கௌரவத்திற்காகவும் கணவர் மனைவிக்குள்ள உறவு பகையாயிரும். அப்படி ஒரு வேளை பகையானாலும் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் முயற்சிப்பாங்க. பிரிவினை தராது. ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட, வெளிவட்டாரத்தில நல்ல பழக்கவழக்கங்கள் இருக்கிற மாரி தோணும். ஆனா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு உறவு கொஞ்சம் பகையா இருக்கும் இவங்ககிட்ட. இந்த மாரி சேர்க்கை உள்ள ஆண் ஜாதகத்துக்கு. சுக்கிரன், சந்திரனும் இருக்கு. அங்க செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்க. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதம், கைகலப்பு கூட ஏற்பட்டுறலாம். அடிச்சுப்புடுவாங்க. மனைவி சில நேரங்கள்ல முரட்டுத்தனமா கூட நடந்துக்கலாம். அதே சமயத்தில நல்ல லட்சணமாவும், அழகாவும், கம்பீரமான தோற்றம் உடையவங்களா இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு உண்டான குணாம்சம் இவங்களுக்கு இருக்கும். அந்த ஃபோர்ஸ் இருக்கும். சுக்கிரன், சந்திரன், புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அழகும், அறிவும் உடைய மனைவியா இருப்பாங்க. தன்னுடைய வாழ வந்த வீட்டுடைய சூழ்நிலைய எளிதில் இவங்க புரிஞ்சுக்குவாங்க. தந்திரமான செயல்பாடு உடையவங்க இவங்க. என்ன பண்ணா, என்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈஸியாவே தெரியும். கலையில கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். பாட்டு பாடுறது, வீணை வாசிக்கிறது, இந்த மாரி இசை சம்பந்தப்பட்ட வகையில இவங்களுக்கு ஆர்வம் அதிகம். இது போக ஒரு வியாபாரம். ஏதோ ஒரு சில்லற வியாபாரம். இவங்க இடையில பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது வெற்றிகரமாவும் நம்மளுக்கு முடியும். ராசிக்குள்ள சுக்கிரனும் இருக்கு. சந்திரன், சுக்கிரன், குரு சேர்ந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு நல்ல சேர்க்கை. மனைவி அழகும், பக்தியும் உடையவங்களா வாய்ப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவு ரொம்ப அந்யோன்யமா இருக்கும். ஒரு பிரிவினையே இல்லாத, ஒரு சண்டை சச்சரவே இல்லாத சேர்க்கை இந்த சேர்க்கை. சுக்கிரன், சந்திரன், சனி பகவான் அங்க இருக்குது. அது ஒரு சுமாரான சேர்க்கை தான். கணவன் மனைவிக்குள்ள உறவும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதே சமயத்துல மனைவியுடைய உடல்நலம் கொஞ்சம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மருத்துவ செலவு. கொஞ்சம் ஸ்லோவான புத்தி. கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு எண்ணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க. எதுலயுமே ஒரு திட சிந்தனை இருக்காது. நம்ம இத செஞ்சிடலாம். இத முடிச்சிடலாம். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. இந்த சந்திரன், சுக்கிரன், சனி சேர்க்கை. இப்போ சுக்கிரன், சந்திரன், ராகு சேர்ந்திருக்கு. அந்நிய தேசத்திலிருந்து மனைவி அமைவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல மொழி பேசத் தெரியும். எல்லா திறமையும் இவங்ககிட்ட இருக்கும். எந்த மொழியில வேணாலும் பேசுவாங்க. ஈஸியா அவங்க கத்துருப்பாங்க.
அடிக்கடி இடமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இவங்களுக்கு. அதே சமயத்தில மனமும் கொஞ்சம் மாறி போயிரும். மனம் மாற்றத்தை உடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? ஒருவேளை அந்த மாரி இருக்குமா? அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு எண்ணங்கள மாத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க. ராசிக்குள்ள சுக்கிரனும், சந்திரன் இருக்கிறார். அங்க கேதுவும் இருக்கிறார்ன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு சரியில்லாத சேர்க்கை தான். கணவன் மனைவிக்குள்ள உறவு சரியா இருக்காது. குடும்ப வாழ்க்கை மேல ஒரு பற்றே இல்லாத மாரி இருப்பாங்க. உடம்புல ஏதோ ஒரு சார்ந்த நோய்கள், இனம் தெரியாத நோய்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மனைவிக்கு. ஆயுளுக்கு பங்கம் இல்லைனாலும், ஒரு விதமான பயத்தில குடும்ப வாழ்க்கைய ஓட்ட வேண்டியது இருக்கும் இவங்க. இப்போ சுக்கிரனும், செவ்வாயும் சேர்ந்து நிக்கிறாங்கன்னு வைங்க. இவங்களுக்கு எப்படி மனைவி அமைவாங்க? கணவன் மனைவி உறவு நல்லாருக்கும். திடீர் கோபக்காரங்க. முன்கோபின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி. சட்டுன்னு கோவம் வந்துரும். மனைவியுடைய சொத்து பத்துக்கள் நெறைய இருக்கும். பூமி, காலி இடமா இருக்கும். வீடு வாசலா இருக்கும். இவங்களுடைய தோற்றம் பார்த்தா கம்பீரமா இருக்கும். ஒரு ஆணுக்கு உண்டான கம்பீரத்த இவங்ககிட்ட பார்க்கலாம். அதே சமயத்தில பிடிவாதமும், வாக்குவாதமும் செய்வாங்க. எந்த விதத்திலயும் ஒரு தைரியமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனைவியா நம்மளுக்கு இருப்பாங்க. கணவனுக்கே ஒரு பிரச்சனை, மாமியாருக்கு, மாமனாருக்கு ஒரு பிரச்சனைன்னா, முன்னாடி இந்த அம்மா நின்னு தீர்த்து வச்சுருவாங்க. யாரும் வாய் பேச முடியாது குறுக்க. அப்படி ஃபோர்ஸான ஒரு மனைவி இவங்களுக்கு அமையக்கூடிய காலம். அமையக்கூடிய ஜாதகம். சரி, இந்த சுக்கிரனும், செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. இவங்க கூட சூரியன் சேர்ந்திருந்தான்னு வச்சுக்கங்களேன். 3 கிரகம் ஒட்டுக்கா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லாருக்கும். அதிகாரமிக்க மனைவின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்திலயும் சரி, அரசியல் தொடர்புடைய மனைவியா இருப்பாங்க. அரசியல் தொடர்புல இவங்க வாய் பேச்ச யாரும் சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு திடகாத்திரமான, ஒரு அதிகார தோரணை உள்ள மனைவியா இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சுக்கிரன், செவ்வாயும் இருக்கு. சந்திரன் இவங்க கூட சேர்றாங்க. சந்திரன் சேர்க்கிறான்னா, ராசிக்குள்ள சுக்கிரனும், செவ்வாயும் இருக்குன்னு அர்த்தம். மனைவி கம்பீரமான, அதே சமயத்தில அழகான தோற்றம் உடையவங்க. கணவனோட சேர்ந்து அதிக பயணங்கள், வெளிநாட்டு பயணம், இந்த மாரி பயணங்கள் மேற்கொள்வாங்க. கொஞ்சம் செலவு அதிகமா பண்ணுவாங்க. இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை உறவு சுபமா இருக்கும் இவங்களுக்கு. சுக்கிரனும், செவ்வாயும் சேர்ந்திருக்கு. அங்க புத பகவானும் சேர்றாருன்னு வச்சுக்கங்களேன். இது கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வேலை தான். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். வாக்குவாதமும் கூட ஏற்படலாம். அதே சமயத்தில இது இன்னொன்னு நல்ல முக்கியமா அத கவனிச்சு பார்க்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இன்னொருத்தரோட தலையீடு இவங்களுக்கு இருக்கும். இது ஒரிஜினல் ஜனகால ஜாதகத்த பார்த்து வச்சு பார்த்தோம்னா, தலையீடு எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தீர்க்கலாமா? இல்ல வளர விடலாமா? அப்படிங்கிறத ஜனனகால ஜாதகம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு முடிவு பண்ணும். இப்போ சுக்கிரன், செவ்வாய் இருக்காங்க. இவங்க கூட குரு வந்து சேர்ந்து நிக்கிறாங்க ஜாதகத்தில. கணவன் மனைவி உறவு மிக பலமா இருக்கும். மனைவியோட சொத்து முழுசா கணவனுக்கு வந்து சேரும். எந்த விதத்திலயும் பங்கம் இல்லாம. கோபம் இவங்களுக்கு நல்லா இருந்தாலும் கூட, அதே சமயத்தில அந்த கோபத்திலயும் ஒரு பொறுமையா செயல்படக்கூடிய தன்மை இந்த சுக்கிரன், செவ்வாய், குரு சேர்க்கை உள்ள ஆணுடைய ஜாதகத்துக்கு மனைவிக்கு உண்டு. சரி, சுக்கிரன், செவ்வாய், சனி சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கங்க. இது ஒரு சரியில்லாத சேர்க்கை. ஏன்னா, கணவன் மனைவிக்குள்ள உறவு பகைப்பட்டு போயிரும். ஒரு அந்யோன்யம் இருக்காது. கட்டாயம் ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. இவங்க ஏதோ ஒரு குழப்பத்தில இருந்துட்டு இருந்து உடம்பு ஹீட்டான உடம்பா இருக்கும். ஒரு மெலிந்த தேகமா இருப்பாங்க இல்லையா? ஒல்லியா இருப்பாங்க. காரணம் இவங்களுக்கு டென்ஷன் தான் காரணம். அதிக ரத்த ஓட்டம் ஸ்பீடா இருக்கும். அப்போ டென்ஷன் அதிகமாகி உடம்பு வந்து சாப்பிடுற சாப்பாடு உடம்புல ஒட்டாது. மெலிந்த தேகத்தோட இருப்பாங்கன்னு சொல்லலாம். சரி, சுக்கிரன், செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க. இவங்க கூட ராகு சேர்றார். இவரும் கொஞ்சம் சரி வராத சேர்க்கை தான். இந்த 3 பேரும் சேர்ந்திருந்தா. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிடிவாதம், முன்கோபம். அதே சமயத்தில ஒரு நம்மளுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு விபத்து, அறுவை சிகிச்சை இது வந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன், செவ்வாய், கேது சேர்க்கை. இதுவும் நம்மளுக்கு சரியில்லாத சேர்க்கை தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதம் உருவாகிட்டே இருக்கும். சின்ன சாதாரண பிரச்சனை பெருசாகி போகும். குடும்ப வாழ்க்கை மேல இவங்களுக்கு ஒரு பற்று இருக்காது. கேது இருக்கிறதுனால. கொஞ்சம் ஏமாந்தா, மத்த கிரகத்தோடைய சேர்க்கை சரியில்லைன்னா, குருவோட பார்வை இல்லைன்னா, குடும்பம் பிரியறதுக்கு உண்டான வாழ்க்கை குடுத்துரும் இப்போ இவங்களுக்கு. அது ரொம்ப கவனமா இந்த ஜாதகத்த பார்த்து, மத்த ஜாதகத்த இணைக்கணும். இப்போ
சுக்கிரனும் புதனும் மட்டும் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு ஜாதகத்துல. மிக புத்தி கூர்மையான மனைவி. நல்லா படிச்ச ஒரு இந்த குடும்பத்த தன் புத்திசாலித்தனத்தால காப்பாத்தக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் திட்டமிட்டு தந்திரமா செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பழக்கவழக்கம் பார்த்தீங்கன்னா, மிக மென்மையா இருக்கும். இவங்க 2 பேருமே திட்டம் போட்டு அடுத்த காய நகர்த்துவாங்க. எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி. அது வெற்றியும் பெறுவாங்க. சரி, இந்த சுக்கிரன், புதன் சேர்ந்து நிக்குது. இவங்க கூட சூரியன் சேர்ந்து வராருன்னு வச்சுக்கங்களேன். மனைவிக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்கும். அதே சமயத்துல ஒரு நிர்வாக திறமை இருக்கும். இப்ப கணவர் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படின்னா, மனைவிய அத பார்ட்னரா சேர்க்கிறது, மனைவிய பார்க்க சொல்லி அதுல உட்கார வைக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய பலம். அந்த நிர்வாக திறமை உங்களுக்கு கூட வராது. மனைவிக்கு வந்துரும். இவங்களுடைய உறவுகள் மிக நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதுல குறை இருக்காது. இப்போ சுக்கிரனும், புதனும், சந்திரனும் சேர்ந்து நிக்கிறாங்க ஜாதகத்துல. அதிக புத்திசாலித்தனம் உடைய மனைவின்னு சொல்லலாம். அதே சமயத்துல ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமா இருக்கு இவங்களுக்கு. இவங்கள தொழிலுக்கும் சரி, பொருளாதார உதவிக்கும் சரி, மத்த இடங்கள்ல சொந்த பந்தங்கள் உதவுறத விட, ஃப்ரெண்ட்ஸு வந்து இவங்களுக்கு அதிகமா உதவுவாங்க. அது மூலியமா இவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். சாரி, ஜாதகமா இவங்களுக்கு அமையும். மனைவி மூலியமா. சுக்கிரன், புதன் சேர்ந்திருந்து செவ்வாய் இங்க கூட வந்து சேர்ந்துக்கிறார். புத்திசாலித்தனமும், கட்டுமஸ்தான தேகம் சொல்லும் இல்லையா? மனைவி. ஒரு சின்ன அளவுல உங்களுக்கு கோவம் இருக்கலாம். அந்த கோபத்து மூலியமா கணவன்கிட்ட சில வாக்குவாதங்கள் மாமியார், மாமனார்கிட்ட சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இந்த மாரி ஜாதகம் அமைஞ்சதுன்னா. இது பெரிய அளவுக்கு பாதிக்கலைனுங்களும், சிறு அளவு சில வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் வந்துட்டு போகும். அவ்வளவுதான். இப்போ சுக்கிரன், புதன், குரு சேர்ந்து நிக்கிறார். இது ஒரு அருமையான சேர்க்கை. உறவுகள்ல மிக சுபமா இருப்பாங்க. சொந்த பந்தங்கள்லாம் அனுசரிச்சு போவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அறிவிலும், ஒழுக்கத்திலயும் மிகச்சிறந்தவளா இருப்பாங்க. பர்ட்டிகுலரா ஏதாவது ஒரு துறையில தனித்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். மிகப்பெரிய குணவாதி இருப்பாங்க மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெயர் எடுப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி. சுக்கிரன், புதன், குரு சேர்க்கையுள்ள ஆணோட ஜாதகம். இப்போ சுக்கிரன், புதன் சேர்ந்து நிக்கிறாங்க. சனி கூட வரார். இவன் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, மனைவிக்கு அறிவு இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய நேரம் வந்து தாமதப்பட்டுக்கிட்டே போகும். பண்ணலாமா? வேண்டாமா? செய்யலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லேயே காலம் போயிரும். கட்டாயம் ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. ஏதோ ஒரு விஷயத்த இவங்க கத்துக்கிறதுக்கு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு படிச்சு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம அடுத்த இது படிச்சு முடிச்சா இன்னொரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ண படிக்கிறதுக்கு எடுத்தாங்கன்னா, அது தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. இப்போ சுக்கிரனும், புதனும், ராகு சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. வரக்கூடிய மனைவி பிரம்மாண்டமான அறிவை பெற்றவங்களா இருப்பாங்க. வியாபாரம், இல்லன்னா கல்விக்காக அந்நிய தேசம் போறது, அந்நிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படுறது, அந்நிய மொழி மீது மோகம் கொண்டவங்களா இருப்பாங்க. பல மொழி பேசுவாங்க இவங்க. அவங்க மூலியமா வியாபார வர்த்தகம் நல்லா நடக்கும் இவங்களுக்கு. இவங்கள ஏமாத்தவே முடியாது. பேசி ஜெயிக்கவே முடியாது இவங்கள. ஒரு செகண்ட்ல யோசிச்சுருவாங்க. நாளைக்கு இது லாபம் கிடைக்குமா? கிடைக்காதா? உன்னோட பிசினஸ நான் தொடரணுமா? வேண்டாமா? அப்படிங்கிற டக்குன்னு முடிவெடுத்து பேசிட்டு வந்துருவாங்க. அவ்வளவு திறமைசாலியான மனைவியா சுக்கிரன், புதன், ராகு சேர்ந்திருந்தா ஆணோட ஜாதகத்துல உங்களுக்கு வருவாங்க. இப்போ சுக்கிரன், புதன், கேது இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியானவங்க. ஆன்மீகம், கதை, காவியம், இலக்கியங்கள் மீது மிக பற்றுடையவங்களா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒரு வெறுப்பான பேச்சு, பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இந்த பிரிவினை சிந்தனையிலே எப்போ இருப்பாங்க. பேசாம வெளிய போயிடலாமா? நம்மளுடைய முயற்சிக்கு எல்லாம் தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் கொண்டவங்களா இருப்பாங்க. இது மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை வச்சு இவங்க பிரிவு அல்லது சேர்க்கை முடிவு செய்யப்படும். இப்போ சுக்கிரனும், குருவும் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்க. திருமணத்துக்கு பின்னாடி வளர்ச்சியான நிலை. நல்ல ஒரு ஒழுக்கம், பக்தி இருக்கும், மரியாதை உள்ள மனைவி அமைவாங்க உங்களுக்கு. மத சார்ந்த சிந்தனை, சமூகத்தில் கௌரவமாகவும், மதிப்பாகவும், மரியாதையோடையும் வாழக்கூடிய மனைவி உங்களுக்கு கிடைப்பாங்க. கூட்டு குடும்பங்கள்ல தனக்கு என்று ஒரு மரியாதையோடைய இவங்க இருப்பாங்க. என் மருமக வந்ததுக்கப்புறம் பரவாயில்லப்பா, நாங்க முன்னேறிட்டோம். என் மருமக இல்லைன்னா நாங்க பெரிய சிக்கல்ல வந்திருப்போம். அப்படிங்கிற மாரி இவங்களோட அறிவ பயன்படுத்தி அந்த குடும்பத்த மேலுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய அதிகாரம் இந்த சுக்கிரன், குரு சேர்க்கை உள்ள ஆணோட ஜாதகத்துக்கு உண்டு.
சரி. சுக்கிரன், குரு, சூரியன் சேர்ந்திருக்கிறார்ன்னு வைங்க. மனைவி அதிகாரம், ஒழுக்கம், பண்பாடு நிறைந்தவங்களா இருப்பாங்க. வீட்ல அதிகாரம் இவங்க கைக்கு போயிரும். குடும்பத்த நிர்வகிக்கிறதுல மிக திறமையா இவங்க செயல்படுவாங்க. அதே சமயத்துல சமுதாய பொறுப்புகளும், பதவிகளும் இவங்கள நாடி வரும். இந்த கவுன்சிலர் போஸ்ட்டு, மேயர் போஸ்டிங்லாம் வருது இல்லையா? இந்த குரு, சுக்கிரன், சூரியனுடைய சேர்க்கைனால. சுக்கிரன், குரு, சந்திரன் சேர்ந்திருக்குன்னு வச்சுங்க. ராசிக்குள்ள சுக்கிரனும், குருவும் சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் ஈஸியா. இவங்க எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்கன்னா, மனைவி ஆன்மீக பயணங்களை அதிகமா மேற்கொள்வாங்க. சாமி, கோவில் இப்படி. சமுதாய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய, அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. விமர்சனம் செய்ய முடியாத ஒரு சில சமாச்சாரங்கள் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மைனஸா இருக்குன்னு வைங்களேன். இந்த மாரி இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், செவ்வாய் இவங்க ஜாதகத்துல ஒரு ஆணோட ஜாதகத்துல சேர்ந்திருக்குன்னா, கணவர், மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அவர் வகிக்கக்கூடிய பதவிகள்ல அதிகார தோரணை மிக்க இருக்கும். இவங்க சொத்து பத்துகள் நெறைய இருக்கும். இவங்க தாய், தந்தை நெறைய சொத்து பத்துகள் இவங்களுக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் நெறைய இருக்கும். வசதி வாய்ப்புகள் நெறைய இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு மனைவி அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சுக்கிரன், குரு, புதன் இவங்க சேர்ந்திருக்காங்க. வரக்கூடிய மனைவி நல்ல ஒரு கல்வியும், மிகப்பெரிய அறிவு கொண்டவங்களா இருப்பாங்க. உறவு சுமூகமாவே போயிரும். இதுல ஒண்ணும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. வசதியான குடும்பத்துல இருந்து மனைவி வருவாங்க. எங்க தேடியும் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்துல இருந்து ஒருத்தர் இருந்து கூப்பிடுவாங்க. பையன் நல்ல பையன் நான் குடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதிர்ஷ்டத்தையும், புத்திசாலித்தனத்தையும் கொண்ட மனைவியா இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இப்ப குரு, சுக்கிரன், சனி சேர்ந்திருந்தது. 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தது அப்படின்னா, வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி வருவாங்க. மனைவி மனைவியோட அதிர்ஷ்டம் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். கல்யாணமும் தாமதமாகும். அதே சமயத்துல அதிர்ஷ்டமும் தாமதமா கிடைக்கும். வரக்கூடிய மனைவிக்கு சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். மனைவியோட கௌரவம், ஒழுக்கம் சில நேரங்கள்ல ஒரு சின்ன ஒரு டவுட்டுக்கு உண்டானதா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மற்ற கிரகங்களோட சேர்க்கையை வச்சு சில மாறுபாடுகளுக்கு உகந்தது. மனைவி அதாவது சுக்கிரன், குரு, ராகு இந்த மாரி சேர்க்கை உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மனைவி உயர்ந்த வாழ்க்கை வாழ்வாங்க. இடம் மாறுதல்களையும், அந்நிய தேசத்தில் வாழ்தலை காட்டக்கூடிய த ஜாதகம் இவங்களுது. எப்படி இருந்தாலும் இடமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டுல போய் வாழ்க்கைய வச்சுக்க அதாவது தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கை தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஜாதகர் உங்களுக்கு மனைவியா வரக்கூடிய அதிகாரம் உண்டு. சுக்கிரன், குரு சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எதுனாவே ஆன்மீகம் தான். மனைவி ஆன்மீகம், பக்தியும் கொண்டவங்களா இருப்பாங்க. ரொம்ப சிக்கனம். எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு திருப்தி இருக்காது குடும்ப வாழ்க்கையில. ஏதோ ஒரு சங்கடங்கள் இவங்க மனச வந்து உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ சுக்கிரனும், சனியும் சேர்ந்திருக்கு. இந்த சேர்க்கை சரி வராது. ஏன்னா, வரக்கூடிய மனைவி உடல்நிலையில ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வேலைக்கு கட்டாயம் போவாங்க. அதே சமயத்துல குறைந்த ஊதியம் பெறுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் நல்லாருக்கும். மனைவியால வருமானம் ஒரு ஒரு பகுதி நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள்ல அவங்களுடைய செயல்பாடு ஸ்லோவா இருக்கும். மெதுவா இருக்கும். எந்த ஒரு இது எந்த ஒரு காரியத்து மேலயும் அவநம்பிக்கை வச்சிருப்பாங்க இவங்க. இப்ப சாமியே கும்பிடுறோம் அப்படின்னா கூட, அது என்னத்த போய் சும்மா சும்மா சாமி கும்பிட்டுக்கிட்டு, நம்மளுக்கு நல்லதா பண்ண போகுது. வேலைக்கு போனா தான் காசு. அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னையும், தன் வீட்டு சூழ்நிலையும் சுகாதாரமாவும், அதே சமயத்துல ஆரோக்கியமாவும் இவங்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும். இந்த மைனஸ் சொல்றோம் இல்லையா? நோயுள்ள மனைவி, வேலைக்கு குறைவான சம்பளத்துல வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரனுக்கும், சனிக்கும் குருவோட பார்வை இருந்தா மிகப்பெரிய யோகம். இது அவங்கவங்க சொந்த ஜாதகத்த பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். சரி, இப்போ சுக்கிரன், சனி, சூரியன் சேர்ந்திருக்கு. மனைவி அரசு பதவியில கட்டாயமா நம்மளுக்கு இருப்பாங்க. இல்லையா? வேலை செய்ய இடத்துல மிக அதிகார தோரணையோட இருப்பாங்க. அதே சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் உண்டு பண்ணி பெறும். கொஞ்சம் கவனமாவே வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும். இப்போ சுக்கிரன், சனி, சந்திரன் சேர்ந்திருக்குன்னு வைங்க.
மனைவி தொழிலுக்காக அதிக அலைச்சலையும், பயணத்தையும், வீண் விரயங்களையும் செய்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள உறவு கொஞ்சம் கசக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயத்தில ஆரோக்கிய குறைபாடும் ஒன்று. இந்த மாமனார், மாமியார் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அது எதனால பிரச்சனை இருக்கும்னா, வேலைக்கு போறதுனால தான் இருக்கும். அது மூலியமா தான் பிரச்சனை நம்மளுக்கு வரும். சரி, இப்போ சுக்கிரன், சனி, செவ்வாய் சேர்ந்திருக்கு. இந்த சேர்க்கை நம்மளுக்கு சரி வராது. இந்த சேர்க்கை என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடாதுன்னே சொல்லலாம் ஒரு ஆணோட ஜாதகத்தில. காரணம், மனைவிக்கு கண்டம் ஏற்படக்கூடிய சேர்க்கை. அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துல கூட இவங்க ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இவங்களுக்கு ஈகோ ஜாஸ்தியா இருக்கும். எப்பவுமே ஒரு மாதிரி டென்ஷனாவே, ஃபோர்ஸாவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுக்கு குருவோட பார்வை இருந்தது அப்படின்னா, நார்மல் ஆயிக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. இப்போ சுக்கிரன், சனி, புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னா, மனைவிக்கு வியாபார திறமை இருக்கும். மத்தவங்க கூட இணைஞ்சு தொழில் செய்றதுல மிகப்பெரிய திறமைசாலி. இப்ப இவங்க கூட சேர்ந்து தொழில் செஞ்சுட்டா, அவங்களும் சேர்ந்து முன்னேறிக்கலாம். அந்த மாரி வியாபாரத்தில தன் புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி பணம் ஈட்டுறதுல மிகப்பெரிய கில்லாடின்னு சொல்லலாம். சுக்கிரன், சனி, புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆணோட ஜாதகத்துக்கு. சுக்கிரன், சனி, குரு சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். இது நல்ல சேர்க்கை. உறவு சுபமா இருக்கும். மனைவி ஒரு நல்ல இடத்துல பணிபுரிவாங்க. கௌரவம், மரியாதை, மத்தவங்க பாராட்டக்கூடிய தன்மை, இவங்க சுத்தி வட்டாரம் இருக்கக்கூடிய எல்லாமே பாராட்டக்கூடிய தன்மையை இவங்க பெறுவாங்க. சுக்கிரன், சனி, ராகு சேர்ந்திருக்கு. இந்த சேர்க்கையும் நம்மளுக்கு சரி வராது. மனைவிக்கு விபத்து, கண்டம், நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில மனைவி தொழிலுக்காக வேண்டி அந்நிய தேசம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அங்க தான் உங்களுக்கு செட் ஆகும். அப்படி. இப்போ சுக்கிரன், சனி, கேது சேர்ந்திருக்கு. இந்த சேர்க்கையும் நம்மளுக்கு ஒரு சரி வராத சேர்க்கை தான். விரக்தியும், ஒரு வலியும், துன்பமுடைய மனைவி நம்மளுக்கு அமைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கொஞ்சம் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் இல்லைனாக்கா, பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிலுமே ஒரு ஈடுபாடு இல்லாத மனைவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அந்த குருவோட பார்வை, சுபகிரகங்களோட பார்வை கிடைக்கும்போது இந்த பலன் நிவர்த்தி ஆகும். இப்போ சுக்கிரன், ராகு சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஜனனகால ஜாதகத்தில. இவங்களுக்கு சுவாச கோளாறு இருக்கும். கொஞ்சம் ஒழுக்கம் குறைபாடு இருக்க செய்யும். சுபகிரகங்களோட பார்வை இல்லைன்னா. வெளி மாநிலம், வெளிநாட்டில வாழும் நபர் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பேராசையா இருக்கும். ஒரு சில கண்டங்களும் இவங்களுக்கு விலகும். உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. கணவன், மனைவி உறவு நல்லாயிருக்கும். பாரம்பரியத்திற்கு எதிர்குணம் உடையவரா இருப்பாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா கொஞ்சம் மனம் தடுமாற்றத்துக்குடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு பொதுவான கருத்து. இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி உறுதியா கூறிட முடியாது. சில கிரகங்களோட சேர்க்கை இருக்கலாம். சில கிரகங்களோட பார்வை இருக்கலாம். சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சிருக்கலாம். இப்படி இருந்தது அப்படின்னா, இந்த செயல்பாடுகள் சொன்னக்கூடிய பலன்கள் மாறி அமையும்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரன், ராகு சேர்க்கையா இருக்காங்க. இவங்க கூட ஒரு சூரியன் சேர்ந்திருக்குன்னு வச்சுங்களேன். மனைவி சமுதாயத்திற்காக கௌரவமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இவங்க சொந்த ஊர்ல இல்லாம அந்நிய தேசத்துல புகழடையக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. ராசிக்குள்ள சுக்கிரன், ராகு இருக்காங்க. அங்க சந்திரனும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். கட்டாயம் மனைவி அந்நிய தேசத்துக்கு போவாங்க. படிச்சோ, வேலைக்கோ அங்க போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் ஆடம்பரமான செயலுக்காக வேண்டி வீண் விரயங்களை செய்யக்கூடிய ஜாதகர். அந்நிய கலாச்சார மோகம் இவங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். கனவு அதிகமா காணுவாங்க. அதே சமயத்துல மனம் ஒரு விதமான இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. எதையோ ஒரு சமாச்சாரங்கள நினைச்சு. சுக்கிரன், ராகு, செவ்வாய் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த சேர்க்கை நம்மளுக்கு சரி வராது. ஏன்னா, ஏதோ ஒரு கண்டம் ஏற்படும். விபத்து ஏற்படும். அறுவை சிகிச்சை ஏற்படலாம். குடும்பத்துல சில வாக்குவாதங்கள் ஏற்படும். கொஞ்சம் நம்மளுக்கு உண்டா ஒரு பெரிய தோற்றம் உடையவங்க மனைவியா இவங்களுக்கு இருப்பாங்க. இதுவும் அப்படித்தான். மத்த கிரகங்கள் சேர்க்கை, பார்வை இத பொறுத்து மாறுபடும். சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கையா இருக்காங்க. மனைவி பிரமிக்க வைக்க அறிவு உடையவங்களா இருப்பாங்க. "என்னடா இப்படி யோசிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லலாம் நம்ம. கணவர் மருமகள பார்த்து மாமனார், மாமியார் சொல்லுவாங்க. "பரவாயில்லையே! நல்ல திறமையா யோசிச்சு அந்த காரியத்த முடிச்சுட்டாங்களே!" அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வியாபாரத்த அறிவு உண்டு இவங்களுக்கு. கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாரி இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. பல மொழி பேசக்கூடிய திறமை உடையவங்களா இருப்பாங்க இவங்க. மிகப்பெரிய திறமைசாலி. பொருளீட்டுறதுலயும் அந்த திறமை இவங்களுக்கு வெளிப்படும். சுக்கிரன், ராகு, குரு சேர்க்கையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன்.
மேற்கண்ட சுக்கிரன், ராகு பலன்கள் சின்ன சின்ன மாறுகள் உருவாக வரும்போது சமுதாயத்தில ஒழுக்கத்த வெளிப்பார்வைக்கு நன்மை காட்டுற மாரி இருக்கும். ஆனா, ஏதோ ஒரு வகையில உள்ளுக்குள்ள ஒரு குறைய வச்சுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன், ராகு, சனி இந்த சேர்க்கையும் கொஞ்சம் சரி வராத சேர்க்கை தான். ஏன்னா, மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில உடல்நிலை சரியில்லாம இருக்கும். மருத்துவ செலவு ஏற்பட்டுட்டே இருக்கும். சந்தர்ப்பங்கள் தேவையில்லாத அமைஞ்சது அப்படின்னா, சில தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிப்படுத்த முடியாத சிலத மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு எண்ணங்கள, அல்லது ஒரு கவலைகள இவங்க வச்சிருப்பாங்க. இந்த பேய் பிடிச்சுக்கிச்சு, பிசாசு பிடிச்சுக்கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தொந்தரவு வந்து இந்த சுக்கிரன், ராகு, சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும். இப்போ சுக்கிரனும், கேதுவும் சேர்ந்திருக்காங்கன்னு வைங்க. இந்த கேதுவும் நம்மளுக்கு சரி வராது. இந்த சேர்க்கையும் நம்மளுக்கு சரி வராது. உறவுல திருமணம் பண்ண முடியாது. வேற இதில தான் திருமணம் பண்ணணும். மாற்று கம்யூனிட்டில. உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவு நம்மளுக்கு ஏற்படும். ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லைன்னா, பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. மிகப்பெரிய பக்தி இருக்கும் கடவுள் மேல. ஆனா பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கும். பற்றற்ற நிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படி விரக்தியான மனநிலை உடையவங்க இவங்க. ரொம்ப கவனமா கையாளலைன்னா பிரிவினை ஏற்பட்டுட்டு போகும். இப்போ சுக்கிரன், கேதுவோட சேர்க்கை சூரியன் உள்ள கூட வரார். அப்படிங்கும்போது மனைவி சிவ வழிபாடு செய்வாங்க. ஆன்மீக துறையில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வாங்க. கணவர் மனைவி உறவு கொஞ்சம் சரியில்லாத போகும். இதுவும் சரியில்லாத சேர்க்கை தான். சுக்கிரன், கேது, சந்திரன். ராசிக்குள்ள சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. தாய்க்கும் மனைவிக்கும் பகை ஏற்பட்டு பிரிந்து வாழ்வாங்க. மனைவியிடம் மனவேதனை, மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆன்மீக பயணமும், தீர்த்த யாத்திரையும் செல்வாங்க. கோவிலுக்கு, மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் வீண் விரயங்களை இவங்க செய்யக்கூடிய ஒரு ஜாதகரா நம்மளுக்கு இருப்பாங்க. சுக்கிரன், கேது, செவ்வாய் சேர்க்கைன்னு வச்சுங்களேன். கணவன் மனைவிக்குள்ள உறவு நன்னா இருக்காது. இருவரும் சேர்ந்து வாழ்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனா, சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அமையாத சூழ்நிலை ஏற்பட்டு போயிரும். ஏதோ ஒரு கட்டங்கள்ல கொஞ்சம் பிரிவினை தரக்கூடிய சேர்க்கையாவே நம்மளுக்கு இது இருந்துரும். இந்த சேர்க்கைக்கு சுபரங்களோட பார்வை இருந்தது அப்படின்னா, சேர்க்கை இருந்ததுனாவும் நல்லாருக்கும். சுக்கிரன், கேது, புதன் சேர்ந்திருக்குது. காதல் மற்றும் கலப்பு திருமண வாய்ப்பு உண்டு. ஆனா நல்லா இருப்பாங்க. மிக பக்திமயமான ஒரு பெண் நம்மளுக்கு அமைவாங்க. இந்த சேர்க்கைக்கு. சுக்கிரன், கேது, குரு சேர்ந்திருக்குது. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா, இந்த வாக்குவாதம் பிரிவினை வரைக்கும் போயிட்டாலும் கூட, பிரிஞ்சே போயிட்டாலும் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அது அப்படி ஒரு அமைப்பு இதுக்கு. மனைவிக்கு ஆன்மீக பற்று அதிகமா இருக்கும். குழந்தைகளுக்காகவும், கௌரவத்துக்காகவும் கணவன், மனைவி மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. சுக்கிரன், கேது, சனி. இது கொஞ்சம் சரி வராது. இந்த சேர்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா, குடும்பத்த விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை. கணவனுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. உடல்நிலையில ஏதோ ஒரு தொந்தரவு நம்மளுக்கு இருக்கும். பிரிவினையை நோக்கியே கொண்டுட்டு போகும் இந்த சேர்க்கை. மனைவி ஆன்மீக நிலையில சந்நியாச நிலையை ஏற்பட்டுட்டு போகும். இப்போ இந்த இணைவுகள், இந்த சேர்க்கைகள் எல்லாமே ஒரு பொதுவான கருத்து தான். இதுல ஏதோ ஒரு வகையில மற்ற கிரகத்தோடைய பார்வை, கிரகத்தோடைய சேர்க்கை, இல்ல வக்ரம் அடைகிறது, நீசம் அடைகிறது இந்த மாரி இருந்ததுன்னா, பலன் வந்து மாறக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாவே மனைவி இப்படித்தான் அமைவாங்க அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பலன். மீண்டும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா, உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதை பார்த்துட்டு பதில் வாங்கிக்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.